கரூரில் நேற்று நடந்த அரசியல் நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டத்திலே 40 பேர் பலியாகியிருக்கக்கூடிய செய்தி என்பது பதபதைக்கு வைக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த கட்சியின் தொண்டர்களாக இருந்தாலும் சரி, நம் மக்கள் அவர்கள், குழந்தைகள், பெண்கள் உட்பட இத்தனை பேர் ஒரு அரசியல் நிகழ்வில் பலியாகியிருப்பது என்பது தமிழ்நாட்டு நிகழ்வில் நாம் இதுவரை கேட்டறியாத ஒரு விஷயம். மிகவும் துயரத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தியாக நமக்கு பேரிடியாக வந்திருக்கிறது. தமிழக அரசை நாம் கேட்டுக்கொள்கின்றோம், இது குறித்தான ஒரு முழுமையான விசாரணை தேவைப்படுகிறது. அதற்கென்று விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு கால அவகாசத்தை நிர்ணயித்து உடனடியாக அது குறித்தான விவரங்கள் வெளியாக வேண்டும். அதேபோல இங்கே பலியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நட்டையீட்டை உயர்த்தி கொடுத்தல் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இப்பொழுது நாங்கள் முன்வைக்கின்றோம். காயமடைந்தவர்கள் அவர்கள் தங்களது பணிகளுக்கு திரும்ப அல்லது உடல்நலத்தை மீள பெற்றுக்கொள்வதற்கு மேலதிகமான சிகிச்சைகள் அவர்களுக்கு ஒரு காலம் தேவைப்படலாம். ஆகவே அவர்களுக்கான நட்டையீட்டை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மக்களை பாதுகாப்பதற்காக உடனடியாக செயல்பட்டு இந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்காமல் தடுத்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இந்த சுகாதாரத்துறையிலே பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் எங்களது நன்றியை நாங்கள் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மக்களை பாதுகாத்திட்ட அந்த அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை ஓட்டி சென்ற அதில் பணிபுரிந்த அந்த மக்களை பாதுகாத்த அனைத்து இந்த மருத்துவத்துறையை சார்ந்த பணியாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள், நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர்கள் கால நேரம் பார்க்காமல் இங்கே பணிபுரிந்திருக்கிறார்கள். பல அரசு அதிகாரிகள் இங்கே இரவு பகலாக வேலை பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்டம் கூடுவது என்பது புதிய விஷயம் அல்ல. ஜல்லிக்கட்டில் பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம காவல்துறை ஒழுங்கு, தலைவர்கள் ஒழுங்குபடுத்தணுங்கிற அவசியம்லாம் இல்லாமல் இருந்தது. நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொண்டோம். மெரினாவிலே 10 லட்சம் பேருக்கு மேலே அதிகமாக திரண்டாங்க. கோயம்புத்தூரில் லட்சக்கணக்கான பேர், மதுரையிலே, திருச்சியிலே, கரூரிலே கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்ட அனுபவம் நம்மளுக்கு இருக்கிறது. கட்டுக்கோப்பாக நாம் தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அமைதியான வழியில் நாம் நடத்திய போராட்டத்தை கண்டு உலகம் முழுவதும் வியந்தது. அப்பேற்பட்ட தமிழினம் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நிகழக்கூடிய வகையில் இந்த அரசியல் நிகழ்வு நடந்திருப்பது என்பது மிக மிக வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நேற்று இந்த பகுதியில் இருந்து சென்னைக்கு செல்லாமல் ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து தங்கிக் கொண்டு தனது நிர்வாகிகளை அனுப்பி இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக துணையாக நின்றிருக்க வேண்டும். காவல்துறை ஒருவேளை கரூரில் அனுமதிக்கல, அவர் வந்தா கூட்டம் வரும் அப்படின்னா அவர் ஏதேனும் ஒரு இடத்தில் தங்கிக் கொண்டு தங்களது பொறுப்பாளர்களை, நிர்வாகிகளை இங்கே அனுப்பியிருக்கலாம். ஏனென்றால் அவரது கூட்டத்திற்கு திரண்டு வந்த மக்கள், அவர் மீது அன்பு செலுத்திய மக்கள், அவரை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்த மக்கள், குழந்தைகள், பெண்கள் என்று 40 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அவர் இந்த மக்களை கைவிட்டு சென்றிருக்க கூடாது. குறைந்தபட்சம் கரூர் இல்லை என்றாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய நகரத்தில் தங்கி இருந்து இந்த மக்களுக்கு வேண்டுகின்ற நிவாரணத்தை, அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவியை, ஆதரவை வழங்கியிருக்க வேண்டும். அதான் ஒரு அரசியல் கட்சிக்கும் அரசியல் கட்சி தலைவருக்கும் பொறுப்பு. அதான் தலைமை பண்பு. அதுதான் நீங்க செஞ்சிருக்கணும். நீங்கள் காவல்துறையின் மீது, ஆட்சியாளர்கள் மீது நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றால் அந்த குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று ஒரு நீதி கிடைப்பதற்கான போராட்டத்தை நடத்துவதற்குரிய பணியை நீங்க தான் செஞ்சிருக்கணும். நீங்க தான் இங்க இந்த மக்களோட இருந்திருக்கணும். இந்த மக்களுக்கு துணையாக இருந்திருக்கணும். உங்க கட்சி பொறுப்பாளர்கள் இருந்திருக்கணும். உங்களை பார்க்க தான் இத்தனை கூட்டம் வருகிறது. உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்க பவுன்சர்ஸை வைக்கிறீங்க. நாங்கள்
சாதாரணமாக நாங்கள் நடத்துகின்ற மாநாடுகளிலோ பொதுக்கூட்டத்திலோ ஒரு சில ஆயிரம் பேர் வருவதற்கு நாங்கள் ஒரு குறைந்தபட்சம் 100 பேரையாவது மக்களை பாதுகாப்பதற்கு, தொண்டர்களை தோழர்களை பாதுகாப்பதற்கு பணியிலே அமர்த்துகின்றோம். அவர்கள் நெறிப்படுத்துவதற்காக நாங்கள் அவர்களை பயிற்சி அளிக்கின்றோம். எங்களை போன்ற சிறு அமைப்புகளை செய்யும் பொழுது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க. ஏன் இன்னொரு 100 200 இது போன்ற பாதுகாவலர்களை வைத்து உங்களை காண வந்த தொண்டர்களை, ரசிகர்களை நீங்கள் நெறிப்படுத்தியிருக்க முடியும், பாதுகாத்திருக்க முடியும். காவல்துறை உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால், சரியான இடத்தை, நீங்கள் கேட்ட இடத்தை தரவில்லை என்றால் நீங்கள் போராடி பெற்றிருக்க வேண்டும். எங்களுடைய எல்லா போராட்டத்துக்கும் காவல்துறை அனுமதி தர்றதில்லை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவோ அதிமுகவோ, நான் கேட்ட உடனே எங்களுக்கு அனுமதி தர்றதில்லை. நாங்கள் போராடுகின்றோம். வழக்கு நடத்தி வழக்கின் மூலமாக தான் அனுமதி பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் நான் கூட்டத்தை நடத்துவதற்கான சூழல் எங்களுக்கு இருக்கிறது. போராடி தானே நீங்க உரிமையப்பட முடியும். காவல்துறை அனுமதி தரலன்னா போராடுறதுக்கு தானே ஒரு கட்சி இருக்கிறது, தலைவர் இருக்கின்றார். அப்ப உங்களுக்கு காவல்துறை தரல, ஆட்சியாளர்கள் தரலனால் நீங்கள் போராடி அந்த உரிமையை பெற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அது செஞ்சுட்டு அதை வாங்கிட்டு அந்த வெற்றியில நீங்கள் கூட்டத்தை நடத்தணும். அதுதான் தலைமை பண்பு. உங்க கேட்ட இடத்துல அனுமதி தரலையா, இருந்து போராடி வாங்குங்க, வழக்கு நடத்தி வாங்குங்க. உங்களுக்கு எத்தனாயிரம் பேர் வர்றான்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். 10,000 பேருக்கு மேலாக திரளக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் எந்த நகரத்திலும், நகரத்தின் மைய பகுதியில் வசதி கிடையாது. அப்படித்தானே காவல்துறை சொல்லுது. எல்லா கட்சிக்கும் அப்படித்தானே தெரியும். நாங்கள் 200 பேர் 300 பேர் நடத்தக்கூடிய சிறு ஆர்ப்பாட்டத்திற்கு கூட பல கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிக்கிறது. முதலில் நகரத்திற்குள்ளாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதித்திருக்க கூடாது. 20,000 பேர் 30,000 பேர் என்று சொல்லுகிறார்கள். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தது? 20,000 பேர் 30,000 பேர் பெரும் மாநாடு கரூர் நகரத்திற்குள்ளாக எப்படி நடத்த முடியும்? எப்படி நடத்த முடியும்? ஆக ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அரசு அனுமதி தரல, திமுக அரசு அனுமதி தரல, உங்களுக்கு ஒத்துழைப்பு தரலன்னா நீதிமன்றத்தை சென்று நீங்க உத்தரவு வாங்கிட்டு வாங்க, உரிய இடத்தில் நடத்துங்க. உங்கள் தலைவரை பாதுகாப்பதற்காக நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பாதுகாவலர்களை அதுல இன்னொரு 100 200 பேரை சேர்த்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கு, ஒழுங்கு செய்வதற்கு நீங்க ஏற்பாடு செய்யாம உங்கள் தலைவரை பாதுகாப்பதற்கு மட்டும் நீங்க பவுன்சர்ஸ் வச்சா அது எப்படி பொருத்தமானதா இருக்கும்? அவர் விஜய் வந்து பேச ஆரம்பிக்க முடியாது. கூட்டம் ஃப்ரெண்ட் பேக்கில் இருந்தால் முன்னாடி வர ஆரம்பிச்சாங்க. அதனால் ரிட்டன் போக முடியல, மூச்சு தான் ஆச்சு. கடவுள் பண்ணி ரிட்டன் போக முடியல. அதனால் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து கீழே அசிங்கிடுச்சு, கை கால் பண்ணுறாங்க. கும்பல் நாமக்கல் மாதிரி இருந்துச்சு. நாமக்கல் போல கும்பல் இருந்துச்சு. நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரே பக்கம் இல்லை, ஃபுல்லாக ஒரே பக்கம் ஆள் நிற்க முடியாது, ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. விஜய் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு எல்லாம் முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை கீழே விழுந்துட்டாங்க. அங்கே பார்க்க வரோம், தள்ளிட்டு அப்படி இல்லை உள்ளே வந்துட்டோம். விழுந்து ரிட்டன் எந்திரிக்க முடியல, மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கலாம். எப்படியோ ஒரு ஆள் கையில் கையை பிடிச்சி எந்திரிச்சு அங்கே வந்துட்டோம். ஒன்றும் பண்ண முடியல. இல்லை தண்ணி தூக்கி போட்டார். கேட்டது அவருக்கு என்னென்னு புரியல, என்னென்ன நடக்குதுன்னு. அவர் நாங்கள் இங்கிட்டிருந்து வாட்டர் கேன் எம்டி கேன்லாம் தூக்கி அவர் மேலே அடிக்க ஆரம்பித்தாங்க, பஸ் எடுக்க சொல்லி. ஆனால் அவருக்கு என்னென்னு புரியல. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டார். ஆட்டோ டிரைவர் சவாரி போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல. சரின்னு அந்த கேப்பில் போய் வேடிக்கை பார்க்கலான்ட்டு போனேன். என் பக்கத்தில் கை குழந்தை வச்சுட்டு ஒரு அம்மா லேடி நின்று இருந்தாங்க. அப்படி திப்பு திப்புன்னு கூட்டமே வந்து அப்படியே எங்கள் மேலே சரியாக அந்த குழந்தை மேலே விழக்கூடாதுன்னு தாங்கி பிடிச்சேன். ஒரு 20-30 பேர் எங்கள் மேலே போட்டு அமுத்திட்டாங்க. இந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியலங்க. நான் செத்துருவேன்னு நினச்சிட்டேன். மூச்சு விட முடியல, மயக்கமாயிட்டேன். ஒரு 30 பேர் அடியில் மாட்டிக்கிட்டோம். போய் 20-25 நிமிஷம் கழிச்சு தான் எல்லாம் ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்தாங்க. மயக்கமாயிட்டோம். அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கிடைக்கல, கையிலே தூக்கிட்டு வந்தாங்க. அந்த பக்கத்தில் அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே கொண்டு வந்தோம். உடம்புலாம் ரொம்ப வலி, எல்லாம் மிதித்து கை காலெலாம் ரத்தம் கட்டி போயிருக்கு. ஃப்ராக்சர் இல்லை. அந்த அவர் ஸ்டேஜை ஒட்டி திடுன்னு எப்படி வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளோ கூட்டம் திப்புன்னு வந்து எல்லாம் ஏறிட்டாங்க. சைடில் நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன். எங்கள் மேலே அப்படியே சரிஞ்சிட்டாங்க. கீழே விழுந்துட்டேன். கும்பல் சேர்ந்தாப்புல எல்லாம் மேலே ஏறி விழுந்துருந்தேன். அப்படியே நடந்து போகிறாங்க. இல்லை, என் கூட 2-3 பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல.
கீழே விழுந்தோன்னே எல்லாம் ஏறி மிதிச்சிட்டாங்க. ஏறி மிதிக்கவும் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஐயா ஒருத்தவங்க வந்து இன்னும்மா கீழே விழுந்துட்டிங்களான்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸை படுக்க வச்சாங்க. அவ்வளோதான். அப்புறம் நேராக ஜிஹெச்சுக்கு வந்தாங்க எல்லாட்டு. இப்போ பலி இருக்குங்க, பொழைச்சிருவாங்கன்னு தப்பிச்சு வந்தாங்க. பெரிய விஷயந்தாங்க, கடவுள் தாங்க காப்பாற்றினார். ஸ்பாட்டில் இருந்து அப்படியே ஆம்புலன்ஸில் அவரையும் தூக்கிட்டாங்க. வேற அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாமல் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவராக கண்ணு முழிச்சு அவர் எழுந்திரிச்சு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவரும் சொன்னார், என் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இறந்துட்டாங்க, குழந்தைங்கள்லாம் கூட இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட சொன்னார் இவர். தெரியல, விஜய் பார்க்க போனோம் நாங்கள். அதை கூட்டத்திலே நல்லா நசுக்கி விட்டாங்க, மூச்சு கூட விட முடியல. அதனால் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணால் கொஞ்சம் கூட முடியல. வெளியே வரும்போது காலையிலேருந்து சாப்பிடாம தலை சுற்றி கீழே விழுந்துட்டோம், மூச்சே விட முடியல. அப்போ நான் வெளியே வந்துட்டேன், வெளியே வந்து தான் கீழே விழுந்தேன். நல்ல கூட்டம், சரியான கூட்டம். சின்ன குழந்தை கூட மேய்ச்சி பூச்சம் இல்லாமல் தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காலையில் 10:30க்கு போனோம். எதுவுமே குடிக்கல, தண்ணி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம், சாப்பிடாம தான் வந்தோம். நாங்கள் விஜய் அண்ணா பார்க்குறதுக்காக நாங்கள் நைட் ஃபுல்லாக காலையில் சாப்பிடாம வந்தோம். 10 மணிக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகி 10 மணிக்கு விஜய் அண்ணா பார்க்க வந்தோம். சாப்பிடாம கூட அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தோம். நைட்டு கூட எதுவும் சாப்பிடல. நாங்கள் சாப்பிட்டதுன்னு கரெக்டாக 2 மணிக்கு சாப்பிட்டோம் நைட்டு, விஜய் அண்ணா பார்க்குறதுக்காக. ஆனால் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். விஜய் அண்ணா எதுவும் பார்க்கல. நாங்களும் வெளியே போகணும்னு பார்த்தா ஆனால் முடியல. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, நாங்கள் எப்படி வெளியே போகணும், கூட்டத்தில் மாட்டிட்டோம். எல்லா பேரும் கூட்டத்தில் மாட்டி எப்படி வெளியே போகணும்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டோம். அவன் ரொம்ப கை காலெல்லாம் நடுங்க இருந்துச்சு, அங்கேயே அழுத ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம், எப்படி வெளியே போகலான்னு அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தோம். எப்படியோ வெளியே வந்துட்டோம், தப்பிச்சிட்டு. கூட்டம்லாம் கழிஞ்சு சொல்லி வெளியே வந்துட்டோம் எப்படியாச்சு. அவ்வளோதான். ஆனால் ரொம்ப வீட்டில் கூட அப்பா அம்மா கூட சண்டை போட்டாங்க, எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, போகாதீங்க, குழந்தெல்லாம் மாட்டிக்கிறீங்க அப்படின்னு அப்பா அம்மா திட்டினாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், இல்லைப்பா நாங்கள் விஜய் அண்ணா பார்த்தது இல்லைப்பா, நாங்கள் விஜய் அண்ணா போய் பார்த்துட்டு வரோம்ப்பான்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வாங்க, ஆனால் தூரத்து நில் பார்த்து. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், கூட்டத்தில் போய் மாட்டிட்டோம், விஜய் அண்ணா பார்க்கணுன்னு சொல்லி ஒரு முடிவில் இருந்தோம். ஆனால் எதுவும் பார்க்கல, ஆனால் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு வெளியே வந்துட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.